தேவனை ஆராதிக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையின் மையமாக இருக்கிறார். கிறிஸ்தவத்துடைய பிரதானமான காரியமே தேவனை மையமாக வைத்து வாழுகிறதா கிறிஸ்தவமே. மதத்தை மையமாக வைத்து வாழவில்லை, கிறிஸ்துவை மையமாக வைத்து வாழுகிறோம். இப்படி கிறிஸ்துவை மையமாக வைத்து வாழுகிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளவராக இருக்க வேண்டும். சுகம் என்று வரும் பொழுது அவர் நமக்கு பிரயோஜனம் உள்ளவராக இருக்க வேண்டும். பொருளாதாரம் என்று வரும் பொழுது அவர் நமக்கு பிரயோஜனம் உள்ளவராக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை என்று வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையில பிரயோஜனம் உள்ளவராக இருக்க வேண்டும். தேவன் மையாவை பிரயோஜனம் உள்ளவராக தான் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் வாழ்க்கையில வீணாக இல்லை. வியாதி வரும் பொழுது அவர் பரிகாரியா இருக்கிறார். தரித்திரம் வரும் பொழுது தேவையை சந்திக்கிறவராய் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். வாழ்க்கையில எல்லாமே கைவிடும் பொழுது, உலகம் கைவிடும் பொழுது, பெற்றோர்கள் கைவிடும் பொழுது, நம்பினவர்கள் கைவிடும் பொழுது, ஒரு நாளும் கைவிடாத தேவனுடைய வாழ்க்கையின் மையமா இருக்கிறார். அவர் மையமா இருக்கிறதுனால வாழ்க்கையில வெற்றி அடைவது கிடையாது. அவர் என்னவாய் இருக்கிறார் என்பதை அறிந்து அவரை நோக்கி பார்க்கிற மக்கள் அதில் பிரகாசம் அடைந்து வாழ்வை அடைகிறார்கள்.